கவனி, ஸ்டோர் சமைச்சாச்சு, தட் இஸ் கரும்பு உள்ள போயிடுச்சு. கரும்பு பார்க்கறதுக்கு அதை எடுத்து மிஷினில் போடுறதுக்கு லேபர் வந்துட்டான். அங்கே மிஷின் இருக்கணும்ல, மிஷினுக்கு டீசல் பெட்ரோல் வேணும்ல. அப்போ மிஷினுக்கு டீசல் பெட்ரோல், அந்த லேபரை பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூப்பர்வைசர், இவனுக்குலாம் பேர் தான் என்னன்னு சொன்ன ஓவர் ஹெட்ஸ். அந்த ஓவர் ஹெட்ஸை மூணா பிரிக்கலாம், ஃபேக்டரி, அட்மின், செல்லிங். அப்போ செல்லிங் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இடத்துல இன்கர் பண்ண தேவையில்லை, ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு செல் பண்ணணும். செல்லிங் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ண தேவையில்லை. அட்வர்டைஸ் பண்ணாதான் ஃபேக்டரி கரும்பா சக்கரையா மாறும்னு சொல்லுதான் அவன்கிட்ட. அட்வர்டைஸ் பண்ணு, அப்பதான் நான் சக்கரையா மாறும் கரும்பு சொல்லிச்சா. அப்ப கரும்பு சக்கரையா மாற்றத்துக்கு உனக்கு என்ன தேவை கிடையாது, செல்லிங் எக்ஸ்பெண்டிச்சர் தேவை கிடையாது. அது தேவை அட் பாயிண்ட் ஆஃப் சேல்ல. அப்போ செல்லிங் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த இடத்துல போட்டுக்கலாம், இந்த இடத்துல இன்கர் பண்ண தேவை கிடையாது சார். அப்போ ஃபேக்டரி செல்லிங் தான், ரெண்டு ஓவர் ஹெட்ஸ் தான் இருக்கு. என்ன ஓவர் ஹெட்ஸ்னா ஃபேக்டரி ஆர், இதுக்கு நிறைய பேர் இருக்கு, ஆர் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ். என்னது ஃபேக்டரி, ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ்னு ஒன்று இருக்கு. மூணாவது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். இதுல இது ரெண்டு ஓவர் ஹெட்ஸ் தான் ப்ரிடாமினண்டா, ரெண்டு தான். ஒன்று ப்ரொடக்ஷன், இன்னொன்று செல்லிங். மேனுஃபேக்சர் பண்றது, இன்னொன்னு விற்கிறது. சரி, இந்த ஆபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க போடுறது? ஆபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொடக்ஷன்லயே சேர்க்க முடியாது, ஏன்னா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? ஆமாண்ணா இல்லையா? இந்த அட்மின் இந்த ஃபேக்டரியோட சேர்க்காததுக்கு காரணம், அட்மின் ஓவர் ஹெட்ஸ் நாட் நெசசரி ஃபார் கரும்பு சக்கரையா மாற்றத்துக்கு எது தேவை கிடையாது. ஆஃபீஸ் போடணும், ஆஃபீஸ் கம்ப்யூட்டரு, ஆஃபீஸ் எலக்ட்ரிசிட்டி, ஆஃபீஸ் மேனேஜர் சேலரி எல்லாம் தேவை கிடையாது. அதனால நான் எங்கேயும் போடலை, அட்மின்லையும் போடலை. அதே சேம் வே ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சரை செல்லிங்லேயும் இன்க்ளூட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையில்லை, மேனேஜர், ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு செல்லிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். பட் இவனெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும்ல. அப்போ இவன் கோஆர்டினேட் காஸ்ட் நான் எங்கே போடுறேன்னா இவனுக்கு அப்புறம் போடுறேன், இவனுக்கு உனக்கு ரூட் புரியும். அப்போ மொத்தம் ஓவர் ஹெட்ஸ் நான் என்னவா பிரிச்சிருக்கேன், அட்மின், ப்ரொடக்ஷன், அட்மின், செல்லிங். இப்போ இங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ன ஓவர் ஹெட்ஸ் தான் தேவை, தட் இஸ் ஃபேக்டரி ஆர் அட்மின் ஆர் ஃபேக்டரி ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் தான் தேவை. அப்போ மெட்டீரியல் போயிடுச்சு, லேபர் போயிடுச்சு, இன்னொன்று என்ன வரணும், ஓவர் ஹெட்ஸ் வரணும். என்ன ஓவர் ஹெட்ஸ்? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். அது பேர் என்னது? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். கரெக்ட்டா? இப்போ இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னா நான் இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கரெக்ட்டா ராஜா? இன்டைரக்ட் மெட்டீரியலும் ஸ்டோர்ஸ்ல இருந்து தான் வரும். டைரக்ட் மெட்டீரியல் ஸ்டோர்ஸ்ல இருந்து டைரக்ட்டா ஃபேக்டரிக்கு போயிடும். இன்டைரக்ட் மெட்டீரியல் ஸ்டோர்ஸ்ல இருந்து எங்க வந்துரும், ஓவர்ஹெட்ஸ் வந்துரும். ஓவர்ஹெட்ஸ் திருப்பி எங்க தான் போகுது, அதனால தான் இதுக்கு பேர் இன்டைரக்ட் மெட்டீரியல். சார்ஜ் தான் ப்ரொடக்ஷனுக்கு, அது தேவை தான், ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். பட் டைரக்டா போனா அது டைரக்ட் மெட்டீரியல், சுத்திட்டு போனா அது என்ன மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல். சுத்திட்டு அது எந்த பேர் ஃபார்ம்ல உள்ள போகும், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். இப்போ ஒரு ஜாப் காஸ்ட் ஒரு ஷீட்ல மெட்டீரியல் இவ்வளோ யூஸ்டு, ஆயில் வாங்கினேன், உங்களுக்கு ஷாக் அப்சர் வாங்கினேன், சீட்டு வாங்கணும்னு சொல்லி மெட்டீரியல் போட்டுடலாம். லேபரில் பார்த்தீங்கன்னா இத்தனை லேபர் காஸ்ட் போட்டுடலாம். ஓவர் ஹெட்ஸ் என்னோட எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இவ்வளோ, என்னோட ரெண்ட் இவ்வளோன்னு போட முடியுமா ஒரு பில்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து நான் காமனாக ஒரே பேர் கொடுப்பேன், என்ன பேர், ஓவர் ஹெட்ஸ். அப்போ இந்த ஓவர் ஹெட்ஸ் தான் இங்கே என்ன ஓவர் ஹெட்ஸ் நான் அனுப்ப போகிறேன், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கம்பரைஸ் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல், என்னது இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர். அப்போ வேஜஸ்லேருந்து டைரக்ட் லேபர் எங்கே போகும், ஃபேக்டரிக்கு போயிடும். இன்டைரக்ட் லேபர் எங்கே வரும், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஸ்டோர்ஸ்லேருந்து டைரக்ட் மெட்டீரியல் எங்கே போகும், ஃபேக்டரிக்கு போயிடும். இன்டைரக்ட் மெட்டீரியல் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஒன்ஸ் டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் போயிடுச்சுன்னா வேற ஒன்று வரணும் உள்ள, எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் என்னது, ஓவர் ஹெட்ஸ், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். அப்போ இது ரெண்டு போனதுக்கு அப்புறம் இதுவும் உள்ள வரும். ஆனால் இதுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி இதுக்கு ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது உள்ள வரும். என்னென்ன வரணும், இன்டைரக்ட் மெட்டீரியல், வேஜஸ், இன்டைரக்ட் மெட்டீரியல். ஒன்ஸ் இந்த இடத்துல இதெல்லாம் வந்துருச்சுன்னா, லைக் சுகர் கேன் வந்துருச்சு, லேபர் வந்துட்டான், மிஷினுக்கு பெட்ரோல் டீசல், மிஷினுக்கு பெட்ரோல் டீசல்ங்கிறது இது கரெக்டா, அங்கே கூட்டுறது பெருக்கிறது சூப்பர்வைசர்ங்கிறது இது, எல்லாம் உள்ள போயிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ரன்னிங்ல இருக்கும், வித் எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது எந்த ஸ்டேட்ல இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்னா என்னவா வெளில வரும், ஃபினிஷ்டு குட்ஸா வெளில வரும். அப்போ பாரு இதுவரை என்னென்ன காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் காஸ்ட்,
மெட்டீரியல் போயிருக்கும். அப்போ நீ மெட்டீரியல் போயிருக்குன்றதை இதுக்கப்புறம் காஸ்ட்டாக மாற்றணும். என்ன காஸ்ட் இன்கர் போயிடுச்சு? மெட்டீரியல் காஸ்ட். லேபர் போச்சுன்னா அதுக்கு லேபர் போச்சுன்னா எப்படி சும்மா போகுமா? லேபருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? சம்பளம். அப்போ மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட். அப்புறம் என்ன காஸ்ட்? ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட். ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் என்னென்ன காஸ்ட்னா ஓவர் ஹெட்ஸா கம்ப்ரைஸ் ஆகும்? இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இது எல்லாமே என்ன காஸ்டா வந்துரும்? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எங்க சார்ஜ் ஆகும்? ஒர்க் இன் ப்ராசஸ். அப்போ இந்த பாயிண்ட் வரையும் என்ன காஸ்ட் இன்கர் ஆயிருக்குன்னு சொல்லு. அப்போ இந்த பாயிண்ட் வரையும் ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன காஸ்ட் இன்கர் ஆயிருக்குன்னு சொல்லு. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். இதான் மூணு காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சுன்னா வெளில என்ன வரும்? ஃபினிஷ்டு குட்ஸா வரும். ஃபினிஷ்டு குட்ஸ் இந்த இடத்துல தான் நம்ம எந்த ஓவர் ஹெட்ஸ் ஃபேக்டரிக்கு அடுத்து என்ன ஓவர் ஹெட்ஸ் வச்சிருக்கோம்? அட்மின் ஓவர் ஹெட்ஸ் இங்க ஆட் பண்றோம். அட்மின் ஓவர் ஹெட்ஸ் எங்க சார்ஜ் பண்றோம்? ஃபினிஷ்டு குட்ஸ். எப்படி WIP ஸ்டேட்டுக்கு ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் சார்ஜ் பண்றோமோ அட்மின் ஓவர் ஹெட்ஸ் எங்க சார்ஜ் பண்றோம்? ஃபினிஷ்டு குட்ஸ். அடுத்து என்ன போகும்? இதுதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்ம இங்க இருந்து ஃபேக்டரி செட்டப்ல இருந்து வெளில வந்துட்டோம். இங்க இருந்து எங்க வெளில வந்துட்டோம்? ஃபேக்டரி செட்டப். இந்த ஃபினிஷ் குட்ஸ் குடோன்ல இருக்கு. அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன அட்மின் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் கொடுக்கும். ஒன்ஸ் சேல் பண்ண போதுனா அது என்ன காஸ்ட்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வருமா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எங்க போய் ஆட் ஆகும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் எங்க போய் ஆட் ஆகும்? காஸ்ட் ஆஃப் சேல். காஸ்ட் ஆஃப் சேல் எங்க நம்ம போவோம்? காஸ்டிங் P&L ல 2 காஸ்ட் ஆஃப் சேல்னு போய்டும். காஸ்டிங் P&L ல பை சேல் பேலன்ஸ். புரியுதா ராஜா? இது என்னது? ஸ்டோர். இது யாரு? சப்ளையர். இப்போ WIP தான் இந்த இடத்துல தான் என்ன நடக்குது? ப்ரொடக்ஷன் நடக்குது. இந்த ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன வரணும்? டைரக்ட் மெட்டீரியல் வரணும். எங்கேருந்து? ஸ்டோர்ஸ்ல இருந்து. டைரக்ட் லேபர் வரணும். எங்கேருந்து? வேஜஸ்ல இருந்து. இது ரெண்டுமே வந்துருச்சு. வந்தா போதுமா? பத்தாது. என்ன ஓவர் ஹெட்ஸ் வரணும்? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் வரதுக்கு ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் வரணும். என்னென்ன? இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர். இன்டைரக்ட் மெட்டீரியல் என்ன சார்? டீசல், பெட்ரோல், கிரீஸ், ஸ்வீப்பர் யூஸ் பண்ற கிளீனிங் யூட்டென்சில்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்? ஸ்டோர்ஸ்ல தான் இருக்கும். அவன் எடுத்து வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்க்கு வரும். இன்டைரக்ட் லேபர்லாம் யாரு? சூப்பர்வைசர், ஸ்வீப்பர், இங்க இருந்து இங்க எடுத்து போய் குட்ஸை வைக்கிறவன், அவன்லாம் யாரு? இன்டைரக்ட் லேபர். அந்த காஸ்ட்லாம் எங்க வந்துரும்? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட். இந்த காஸ்ட்டும் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் நடந்துச்சுன்னா raw material start converting into என்னது? WIP. once இந்த process முடிஞ்சிச்சுனா it will become finished goods. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ஒரு காஸ்ட் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு காஸ்ட். இப்போ எப்படி நான் இங்க இருந்து ரா மெட்டீரியல் போச்சுன்னு சொன்னோம், அப்படியே டேர்மை மாத்தி சொல்ல போறேன். இங்க இருந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் நான் இன்கர் பண்ணிட்டேன் சொல்லலாமா? இங்க டைரக்ட் மெட்டீரியல் போச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா இங்க நான் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் சொல்றேன்? இன்கர் பண்ணிட்டேன். அப்புறம் டைரக்ட் லேபர் காஸ்ட் இன்கர் பண்ணிட்டேன். அப்புறம் இன்டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் நான் எங்க கொண்டு கொடுத்துட்டேன்? அந்த ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்? இன்கர் பண்ணிட்டேன். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் வந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அவுட்புட் என்னவா வரும்? WIP இருக்கும். அவுட்புட் என்னவா இருக்கும்? ஃபினிஷ்டு குட்ஸ். அடுத்த ஒரு ஓவர் ஹெட்ஸ் நான் சார்ஜ் பண்ணணும். என்ன ஓவர் ஹெட்ஸ்? அட்மின். அடுத்த ஒரு ஓவர் ஹெட்ஸ் சார்ஜ் பண்ணணும். என்னது? செல்லிங். அட்மின் ஓவர் ஹெட்ஸ் சார்ஜ் பண்ணா ஃபினிஷ்டு குட்ஸ், செல்லிங் சார்ஜ் பண்ணா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எங்க போய் வரும்? காஸ்டிங் P&L 2 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும். பை சேல்ஸ் போட்டா ப்ராஃபிட். இப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? WIP. that is factory. நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? WIP. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு இப்போ நான் கேக்குறதுல எங்க இருந்து எங்க போகும் தெரியுமா? வேஜஸ்ல டைரக்ட் வேஜஸ் எங்க இருந்து எங்க போகும் பார்க்காம சொல்லு. வேஜஸ்ல இருந்து WIP க்கு போகுமா? ஃபேக்டரி சொல்றோம். அதுக்கு மேல அதுக்கு நம்ம பேர் வச்சாச்சு WIP. கரெக்ட்டா ராஜா? ஃபேக்டரில இருந்து எங்க போகும்? வேஜஸ்ல இருந்து எங்க போகும்? WIP. இன்டைரக்ட் வேஜஸ் எங்க போகும்? வேஜஸ்ல இருந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் போகும். டைரக்ட் மெட்டீரியல் எங்க போகும்? எங்க இருந்து எங்க போகும்? ஸ்டோர்ஸ்ல இருந்து WIP. இன்டைரக்ட் மெட்டீரியல் ஸ்டோர்ஸ்ல இருந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எங்க தான் போகுது? WIP தான் போகுது. ஆனா இங்க எல்லாமே மாறிடும். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே பேர்ல தான் போய் சார்ஜ் ஆகும். ஒரே பேர் என்னது? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். இங்க இருந்து 3 இங்க இருந்து 2 லைன் வந்துச்சுல, உள்ள கிளஸ்டர் ஆகி ஒரே ஃபார்மா தான் என்ன போகும்? வெளில போகும். அது பேர் என்னது? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். WIP ல இருந்து ஃபேக்டரில இருந்து அவுட் ஃபினிஷ்ட் குட்ஸ் எங்க வெளில போகும்? ஃபேக்டரில இருந்து என்ன வெளில வரும்? ஃபேக்டரில இருந்து என்ன வரும்? ஃபினிஷ்ட் குட்ஸ். ஃபினிஷ்ட் குட்ஸ்ல என்ன ஆட் ஆகும்? அட்மின் ஆட் ஆகும். அட்மின் ஆனா என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல என்ன ஆட் ஆகும்? செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணா அது எங்க போகும்? காஸ்டிங் P&L க்கு போகும். இப்போ ஒரு क्वेश्चन என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஸ்டோர் that is direct material issued to factory ன்னு கொடுப்பாங்க. direct material issued to factory or material issued அப்படினு சொல்லி டைரக்ட்டா சொல்லி 1 lakh கொடுத்திருப்பாங்க. என்ன ஜெனரேட்டர் பாஸ் பண்ணா? ஸ்டோர்ஸ்ல இருந்து
WAP journal entry will be to where it goes debit, from where it comes credit, to where it goes in the stores WAP. அப்ப WAP account debit to கவனி டைரக்ட் மெட்டீரியல் issued கொடுப்பான். டைரக்ட் மெட்டீரியல் எங்க போயிருக்கும்? ஸ்டோர்ஸ்ல இருந்து WAP க்கு போயிருக்கும். இது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அட்மின் எங்க போயிருக்கும்? அட்மின்ல இருந்து finished goods. இது எங்க போயிருக்கும்? ஃபேக்டரி தட் இஸ் ஃபேக்டரிக்கு போகும். ஃபேக்டரினா WAP. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க போகும்? சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு போகும். கரெக்ட்டா அத மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இப்போ என்ன கொடுப்போம் क्वेश्चनல டைரக்ட் மெட்டீரியல் issued to production னு கொடுப்போம். டைரக்ட் மெட்டீரியல் எங்க போயிருக்கும்? ஸ்டோர்ஸ்ல இருந்து போயிருக்கும். எங்க? ஃபேக்டரிக்கு பேர் என்ன? WAP. to where it goes எங்க? ஃபேக்டரி WAP account debit to from where it comes stores. இது நம்ம பேரு ஸ்டோர் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் னு கொடுப்போம். ஸ்டோர் லெட்ஜர் அக்கவுண்ட் ஜர்னல் என்ட்ரி எழுதாம ஸ்டோர் லெட்ஜர் ஏன்னா டு டிஃபரன்ஷியேட் இட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் லெட்ஜர். நம்ம காஸ்ட் லெட்ஜருக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு கொடுத்துருவோம்? கண்ட்ரோல் நம்ம என்ன கொடுப்போம்? ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கவுண்ட் கொடுத்தாம ஸ்டோர் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், WAP கண்ட்ரோல் அக்கவுண்ட், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், இங்க என்ன கண்ட்ரோல்? ஃபேக்டரிஸ் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டு டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் என்ன லெட்ஜர்? ஃபினான்ஷியல் லெட்ஜர். இது சம் ரீசன் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்கோ. WAP கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ். இன்டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூன்னு கொடுப்போம். இன்டைரக்ட் மெட்டீரியல் எங்க இருந்து இருக்கும்? ஸ்டோர்ஸ்ல இருந்து. ஆனா எங்க இருக்கும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஏன்னா இன்டைரக்ட் மெட்டீரியல் ஃபேக்டரி தான் போகும், ஆனா இன்டைரக்ட்டா போகும். அப்ப எங்க போயிட்டு போகும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போயிட்டு போகும். அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இது ரெண்டுத்துக்கும் காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி போடலாமா? போட்டுக்கோ. WAP அக்கவுண்ட் டெபிட், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் 1 lakh 1 lakh. அப்ப சொல்லி வேஜஸ், டைரக்ட் வேஜஸ் எங்க இருக்கு போயிருக்கும்? வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல இருந்து WAP க்கு போயிருக்கும். அப்ப WAP அக்கவுண்ட் டெபிட் டு வேஜஸ். இன்டைரக்ட் வேஜஸ் எங்க இருக்கு போயிருக்கும்? WAP ல இருந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். சரி, ஃபேக்டரி வேஜஸ்ல இருந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அப்ப ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட். இங்க வந்துருச்சுல, இங்க வந்த மொத்தமா எங்க சார்ஜ் ஆயிருக்கும்? WAP. இங்க வந்த வேல்யூ எங்க சார்ஜ் ஆகும்? WAP. கரெக்ட்டா? WAP க்கு என்ன சார்ஜ் பண்ணுவ? இங்க நீங்க போச்சுனா என்ன ஜர்னல் என்ட்ரி? WAP அக்கவுண்ட் டெபிட் டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். WAP அக்கவுண்ட் டெபிட் டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். கரெக்ட்டா ராஜா? அப்போ எல்லா காஸ்டும் இங்க வரும். WAP ல இருந்து என்ன ஒரு finished goods ப்ரொடியூஸ்னு கொடுப்போம். என்ன ஜர்னல் என்ட்ரி போடு? finished goods எங்க வந்திருக்கும்? இங்க என்ன வந்திருக்கும்? அப்போ finished goods to WAP. to where it goes finished goods, from where it comes WAP. finished goods account debit to WAP. admin overheads incurred னு கொடுப்பான். என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவ? admin overheads எங்க சார்ஜ் ஆகும்? finished goods ல. அப்ப finished goods account debit to admin overheads. selling and distribution overheads என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவ? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எங்க போய் சார்ஜ் ஆகும்? அப்போ இதோட டெஸ்டினேஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஓட டெஸ்டினேஷன் எங்க? WAP. admin ஓட டெஸ்டினேஷன் finished goods. selling ஓட டெஸ்டினேஷன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்ப selling and distribution overheads will be charged to cost of sales. அப்ப cost of sales account debit to selling and distribution overheads. Ajay Krishna, understood? To where it goes? From where it comes. To where it goes debit, from where it comes credit. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவியா? இன்டைரக்ட் லேபர் எங்க இருந்து எங்க ராஜா போகும்? மாக்காம சொல்றான். நீ என்ன பாக்குற? வேஜஸ் ஃபேக்டரி. இன்டைரக்ட் லேபர் வேஜஸ், லேபர்னாலே வேஜஸ்ல என்ன மூவ் ஆகும்? டு எங்க போகும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எங்க சார்ஜ் ஆகும்? admin overheads எங்க சார்ஜ் ஆகும்? finished goods. admin overheads finished goods. cost of sales, sorry, selling and distribution overheads cost of sales. direct material எங்க சார்ஜ் ஆகும்? direct material எங்க சார்ஜ் ஆகும்? ஸ்டோர்ல இருந்து ஃபேக்டரிக்கு போகும். ஸ்டோர்ஸ்ல இருந்து ஃபேக்டரி. மெட்டீரியல்னாலே ஸ்டோர்ஸ்ல இருந்து மூவ் ஆகும். வேஜஸ்னாலே வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல இருந்து மூவ் ஆகும். கரெக்ட்டா? டைரக்ட் மெட்டீரியல் ஸ்டோர்ஸ்ல இருந்து. அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி? WAP அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ். சார் எனக்கு குட்ஸ் வேணாம்னு சொல்லி WAP திருப்பி அனுப்பிச்சிட்டா, ஃபேக்டரில இருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டா. இங்க நீங்க போயிருக்கா ஸ்டோர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு WAP. WAP என்ன பண்றான்? சட்டைக்கு பட்டன் தைக்கிறதுக்கு ஜாப் ஒன்னு அனுப்புறான். அப்ப WAP டு ஜாப் ஒன்னா ஜர்னல் என்ட்ரி ஜாப் ஒன் அக்கவுண்ட் டெபிட் டு WAP. ஜாப் ஒன்ல இருந்து காலர் தைக்கிறதுக்கு ஜாப் 2 க்கு போகுது. ஜாப் 2 அக்கவுண்ட் டெபிட் டு ஜாப் 1. ஜாப் 2 அக்கவுண்ட்ல இருந்து திருப்பி ஃபேக்டரிக்கு உள்ள வருது. WAP அக்கவுண்ட் டெபிட் டு ஜாப் 2. WAP ல திருப்பி வேணாம்னு ஸ்டோருக்கு வருது. ஸ்டோர் அக்கவுண்ட் டெபிட் டு WAP. ஸ்டோர் வேணாம் சப்ளையருக்கு அனுப்புறான். supplier account debit to store. supplier store க்கு அனுப்புறான். store account debit to supplier.
ஸ்டோர் இங்க அனுப்புறான் WIP அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் WIP ஜாப் 1 க்கு அனுப்புறான் ஜாப் 1 டு WIP ஜாப் 1 ஜாப் 2 க்கு போகுது ஜாப் 2 டு ஜாப் 1 ஜாப் 2 WIP க்கு வருது WIP டு ஜாப் 2 WIP finished goods கன்வர்ட் ஆகி வெளில வருது finished goods அக்கவுண்ட் டெபிட் டு WIP finished goods ல admin வந்து ஆட் ஆகுது admin finished goods to admin finished goods அங்க போகுது cost of sales to finished goods selling and distribution overheads எங்க போய் சார்ஜ் ஆகும் cost of sales ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு சரி இவ்வளவு ஜர்னல் என்ட்ரி ஆகும் இவ்வளவு ஜர்னல் என்ட்ரி அவங்க क्वेश्चन கொடுப்பா நீ செட் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ் போடும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் போட்டுக்கோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நான் ஓபன் பண்ணல ஸ்டோரேஜ் மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஒரு ஜர்னல் என்ட்ரி ஓபன் பண்ணிக்கோ டயகிராம்ல அப்ப டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து டைரக்ட்டா WIP வந்துரும் புரியுதா ராஜா இப்போ ஜர்னல் என்ட்ரி போட்டுருக்கியா ஜர்னல் என்ட்ரி எப்படி போடணும் தெரிஞ்சிருச்சுல அது ரெண்டு விதமா ஜர்னல் என்ட்ரி போடணும் ஒன்னு இன்டகிரேட்டட் இன்னொன்னு நான் இன்டகிரேட்டட் அந்த கான்செப்ட்டுக்குள்ள நான் இப்ப போகல இது இன்டகிரேட்டட் நான் இன்டகிரேட்டட் கான்செப்ட்டுக்குள்ள நான் போகல ஆனா இன்டகிரேட்டட் ஆனாலும் சரி நான் இன்டகிரேட்டட் ஆனாலும் இதான் ரூல்ஸ் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி விடணும் அவ்வளவுதான் இன்டகிரேட்டட்ல நேம் மாத்தி விடணும் நான் இன்டகிரேட்டட்ல அப்படியே போட்டுறலாம் ஏன் சார் இன்டகிரேட்டட்ல ஃபினான்ஷியல் புக்ஸ் காஸ்ட் புக் சேம் புக்ல மெயின்டைன் பண்ணுவாங்க இதுக்கு டிஃபரெண்ட் செட் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்ப ரெண்டு வாட்டி கேஷ் வெளில போச்சு என்ட்ரி போட முடியாதுல ஒரு கேஷ் தான வெளில போயிருக்கு 10000 ரூபாய்க்கு குட்ஸ் வாங்கினா ஒரு 10000 ரூபாய்க்கு வாங்கிருப்பியா இல்ல காஸ்ட்க்கு ஒரு 10000 ஃபினான்ஷியல் கொடுத்தா 20000 ரூபாய்க்கு குட்ஸ் வாங்கிருப்பியா 10000 ரூபாய்க்கு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா 10000 ரூபாய் ஃபினான்ஷியல் காஸ்ட்க்கு ஒரே 10000 ரூபாய் தானே 10000 காஸ்ட்க்கு 10000 ஃபினான்ஷியல்ஸ் என்ட்ரி போட தப்பா போய்டும்ல அப்ப இன்டகிரேட்டர்ல வந்து சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி வேற ஒரு என்ட்ரி போடணும் அது எப்படி சொல்றானா ஜர்னல் என்ட்ரி இதே கான்செப்ட் தான் டெபிட் டு வேர் இட் கோஸ் கிரெடிட் ஃப்ரம் வேர் இட் கம்ஸ் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எங்க சார்ஜ் ஆகும் finished goods எங்க போகும் cost of sales என்ன சார்ஜ் ஆகும் selling and distribution overheads சார்ஜ் ஆகும் கரெக்ட்டா ராஜா அடுத்து போலாமா இப்போ காஸ்ட் ஷீட் நம்ம என்ன படிக்க போறோம் காஸ்ட் ஷீட் லைக் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட் ஃபார் கம்பெனிஸ் சோல் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் எப்படி ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ காஸ்டிங்ல காஸ்ட் ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் you should have a grip in cost sheet ஓகே மனப்பாடம் பண்ண கூடாது 2 opening stock 2 purchase னு மனப்பாடம் பண்ணுவியா இல்ல ரீசன் தெரிஞ்சு பிராக்டீஸ்ல போடுவியா ரீசன் தெரிஞ்சு பை பிராக்டீஸ் நீ ஓபனிங் ஸ்டாக் 2 purchase 2 sales னு போடணும் சோ அந்த ரீசன் எங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துலயும் தெரிஞ்சிருக்கணும் சோ காஸ்ட் ஷீட்ல you should have a grip நீ gripனா நீ மனப்பாடம் பண்ணி இது வரும் இதுக்கு அடுத்து இது வரும் கிடையவே கிடையாது ரொம்ப சிம்பிள் கவனி ஃபர்ஸ்ட் என்ன காஸ்ட் இன்கர் பண்ற டைரக்ட் மெட்டீரியல் அடுத்து என்ன காஸ்ட் இன்கர் பண்ற டைரக்ட் லேபர் இதுதான் predominant-ஆ தேவை ஃபார் your production ஒத்துக்கறியா ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் இந்த ரெண்டுமே போய்டும் ஆனா ப்ரொடக்ஷன் நடக்காது ஏன் இதை எடுத்துட்டு போய் இங்க வைக்கிறதுக்கே ஒரு இன்டைரக்ட் லேபர் தேவை அங்க நடக்கிற லேபரை பாத்துக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் தேவை அங்க மிஷின் ஓடணும்னா மிஷினுக்கு டீசல் பெட்ரோல் ஆயில் தேவை எலக்ட்ரிசிட்டி தேவை இதெல்லாத்துக்கு பேர் தான் என்னது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அப்ப காஸ்ட் ஷீட் எப்படி கொண்டு வரான் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் சொல்லி தரேன் அடுத்து எக்ஸ்பேண்டட் காஸ்ட் ஷீட் போடலாம் ஃபர்ஸ்ட் என்ன காஸ்ட் ஷீட் சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் அடுத்து டைரக்ட் லேபர் இதுக்கு பேர் தான் பிரைம் காஸ்ட் இதுதான் பிரைமா தேவை பிரைம் மெட்டீரியல் இதுதான் பிரைம் ஐட்டம்ஸ் ஃபார் ஏ ப்ராடக்ட் என்னது மெட்டீரியலும் லேபர் ஜஸ்ட் கரும்பு சக்கையும் மனுஷனும் இருந்தாலே அதை என்னவா மாற்ற முடிஞ்சிடும் ஆனா எஃபிஷியன்ட்டா மாத்திரதான் நம்ம என்ன இன்கர் பண்றோம் ஓவர்ஹெட்ஸ் இன்கர் பண்றோம் அது எஃபிஷியன்ட் வேல இந்த ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எஃபிஷியன்ட்டா பண்ணும்போது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன பண்றோம் இன்கர் பண்றோம் அப்ப அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றது பேர் தான் என்னது ஃபேக்டரி அப்போ மெட்டீரியல் லேபர் ஆட் பண்ணது பேர் என்னது அடுத்து என்ன காஸ்ட் போகும் இந்த காஸ்ட் போயிடுச்சு இந்த காஸ்ட் போயிடுச்சு இந்த காஸ்ட்ல எங்க வந்துரும் இன்டைரக்ட் லேபர் இங்க வந்துரும் இன்டைரக்ட் மெட்டீரியல் இங்க வந்துரும் அதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறோம் என்னது அப்ப அடுத்து என்ன ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணனும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணா up to this point உங்களுக்கு காஸ்ட் கிடைச்சதா செக் பண்ணு இந்த பாயிண்ட் வரையும் இந்த காஸ்ட் வந்துருச்சு இந்த ரெண்டு காஸ்ட் இங்க வந்து அந்த காஸ்ட் நான் இங்க போட்டேன் அந்த காஸ்ட் தான் இங்க போட்டுருக்கேன் அப்போ இந்த பாயிண்ட் வரையும் காஸ்ட் வந்துச்சா இது என்ன இது இது என்ன இடம் ஃபேக்டரி அந்த காஸ்ட் தான் ஃபேக்டரி காஸ்ட் பேர் தான் என்னது ஃபேக்டரி காஸ்ட் ஆர் வொர்க்ஸ் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் ஆர் இந்த காஸ்ட் வரையும் அடுத்து என்ன காஸ்ட் இன்கர் பண்ண போற அட்மின் இன்கர் பண்ண போற அடுத்து என்ன காஸ்ட் இன்கர் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன்கர் பண்ணா அடுத்து
admin. இப்போ இந்த கான்செப்ட் வரையும் வந்துட்டியா? இது பேர் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது பேர் தான் என்னது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், COP. அடுத்து என்ன காஸ்ட் இன்கர் பண்ண போற? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ COP + செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணிக்கோ. COPங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஃபேக்டரிக்கு இதுவரையும் ஃபேக்டரி காஸ்டா, அடுத்து அட்மின் ஆட் பண்றேனா ஃபினிஷ்ட் குட்ஸ் காஸ்ட் பேர் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து என்ன ஆட் பண்ண போறேன்? செல்லிங் ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல ப்ராஃபிட் ஆட் பண்ணா சேல். என்ன காஸ்ட் இது? சிம்பிளிஃபைடு காஸ்ட். நீ தான் மனப்பாடம் பண்ணியா? சார் அந்த அட்மின் அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் தான் இம்ப்ளைட் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் தான். என்னது ராஜா? ப்ளஸ் அட்மின் ப்ளஸ் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்ங்கிறது இம்ப்ளைட். இம்ப்ளைட்னா புரியல. அது ஓவர்ஹெட்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும்னு எடுத்துக்கணுமா? இல்ல அட்மினுக்கு டைரக்ட் காஸ்ட் இருக்கா? அட்மினுக்கு திரும்பி டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் வரும். ஸ்டோர்ல இருந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் ஸ்டேஷனரி, பென் பென்சில்னா ஸ்டோருக்குள்ள வச்சிருப்பியா இல்ல ஆபீஸ்லயே வச்சிருப்பியா? அதனால தான் ஸ்டோர்ல இருந்து நான் எடுத்து வந்து லைன் போடுறது. ஆனா ஆபீஸுக்கு தேவையான, ஃபேக்டரிக்கு தேவையான டீசல் பெட்ரோல்லாம் எங்க இருக்கும்? ஸ்டோர்ல இருக்கும். ஆபீஸ் தேவையான பேனா, பென்சில், ரப்பர், புக்கு, நோட்டு, கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ஸ்டோர்ல வச்சிருப்பியா இல்ல ஆபீஸ்லயே வச்சிருப்பியா? அதனால தான் நான் என்ன கொடுக்கல, இங்க லிங்க் கொடுக்கல. அப்ப நீ டைரக்டாவே அட்மின் என்னன்னு சொல்லிடலாம், எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட்னு சொல்லிடலாம். அப்ப பாரு, இந்த காஸ்ட் இன்கர் பண்ண டைரக்ட் மெட்டீரியல், இந்த காஸ்ட் தான் என்ன காஸ்ட்? அடுத்து என்ன ஆட் பண்றேன்? அப்ப இந்த பாயிண்ட் வரையும் காஸ்ட் கிடைக்குதா? இந்த ஃபேக்டரி அடுத்து என்ன ஓவர்ஹெட்ஸ்? அடுத்து என்ன காஸ்ட்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். தட் இஸ் இந்த பாயிண்ட் வரையும். என்ன பாயிண்ட் வரையும்? finished goods. finished goods வரையும் என்ன பேர்னா இதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், COP, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அடுத்தது ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஆட் ப்ராஃபிட் போட்டா சேல்ஸ். இதுதான் சிம்பிளிஃபைடு காஸ்ட் ஷீட். இதான் என்னது? சிம்பிளிஃபைடு காஸ்ட். சார் எக்ஸ்பேண்டட் காஸ்ட் கஷ்டமா இருக்குமா சார்? எக்ஸ்பேண்டட் காஸ்ட் ரொம்ப பெரிய கான்செப்ட் ராஜா. ஓகேவா? என்ன சொல்றது, படிக்கவே முடியாது அப்படி ஒரு கான்செப்ட். கவனி, ஸ்டோர்ல ஓபனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இருக்குமா? ரா மெட்டீரியல் ஓபனிங் ஸ்டாக், க்ளோசிங் ரா மெட்டீரியல். WIP ல ஓபனிங், ஃபினிஷ்ட் குட்ஸ்ல ஓபனிங். அப்ப இது மூணுத்துக்கு அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்தா எக்ஸ்பேண்டட் காஸ்ட் ஷீட். அவ்வளவுதான். இதுல ஓபனிங் க்ளோசிங் இருக்கு, இதுல ஓபனிங் க்ளோசிங் இருக்கு, இதுல ஓபனிங் க்ளோசிங் இருக்கு. நான் இது எல்லாமே மொத்தமா போட்ட ஓபனிங் க்ளோசிங் இல்லன்ற அசம்ஷன்ல போட்டா அது என்ன காஸ்ட்? சிம்பிளிஃபைடு காஸ்ட். ஓபனிங் க்ளோசிங் கன்ஃபார்ம் இருக்கும், அதை அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போட்டா அது என்ன காஸ்ட்? எக்ஸ்பேண்டட் காஸ்ட் ஷீட். சார் போட்டு காட்டுறீங்களா சார்? போட்டு காட்டுறேன், கவனி. இது அழிச்சிரவா? கவனி, ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வருமா? இப்போ ஓபனிங்ல உன்கிட்ட 10,000 யூனிட், 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணது 1 லட்சம். பர்ச்சேஸ் பண்ணது க்ளோசிங்ல 20,000 இருக்கு. அப்ப எவ்வளவு யூஸ்டு? 90. எப்படி? 10,000 வச்சிருந்தேன், 1 lakh பர்ச்சேஸ் பண்ணேன், 1,10,000 மொத்தமா இருந்துச்சு, 20 பாக்கி இருக்குன்னா நான் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டேன்? 90. அது பேர் தான் டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு. அது பேர் தான் என்னது? ஓபனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இல்லனா பர்ச்சேஸ்டு கன்சியூம்டுன்னு அர்த்தம். இப்போ இங்க இருக்குன்றதுனால கன்செப்ட் எடுக்கணும்னா எல்லா இடத்துலயும் சிம்பிளா சொல்லிக்கோ, ஆட் ஓபனிங் லெஸ் க்ளோசிங். ஆட் ஓபனிங் நீ செக் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நான் சொன்னேன் தெரியுமா? 10,000 ஆட் பண்ணிக்கிறேன், லெஸ் க்ளோசிங். க்ளோசிங்கிறது பர்ச்சேஸ்ல இருந்து மைனஸ் பண்ணணும். கரெக்ட்டா? க்ளோசிங்கிறது எங்க இருந்து மைனஸ் பண்ணணும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓபனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், இந்த பக்கம் க்ளோசிங் ஸ்டாக்கா? அப்போ ஓபனிங் பர்ச்சேஸ் ஆட் பண்றோம், என்னத்தை மைனஸ் பண்றோம்? க்ளோசிங். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஓபனிங் ஆட் பண்ணணும், க்ளோசிங் மைனஸ் பண்ணணும். அப்ப பாரு, ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், add purchase of raw material less closing stock போட்டா cost of material consumed. அடுத்தது direct labor போட்டுக்கோ. போட்டா இந்த காஸ்ட் பேர் என்ன காஸ்ட்? prime cost. add. சார் இப்போ இதுக்கான அட்ஜஸ்ட்மென்ட் எங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் தெரியாதுல? இது எங்க அட்ஜஸ்ட் பண்ணனும்? finished goods ஓட ஓபனிங் க்ளோசிங் எங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் தெரியுமா? raw material ஓபனிங் க்ளோசிங் எங்க அட்ஜஸ்ட் பண்ணனும்? மெட்டீரியல் காஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணனும். WIP எங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் தெரியுமா? WIP வரையும் என்ன காஸ்ட் இருக்கு? இது வரையும் பேர் என்ன காஸ்ட்? அப்ப ஃபேக்டரி காஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணு. finished goods வரையும் பேர் என்ன காஸ்ட்? காஸ்ட் ஆஃப் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சு போச்சு. மனப்பாடம் பண்ணக்கூடாது. காஸ்ட் ஷீட் மனப்பாடம் பண்ணி டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் இஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி நான் அப்படி தான் படிச்சேன் வேலைக்கு ஆகும். ஸோ மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டால் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம். அடுத்தது எப்படி போல டைரக்ட் லேபர் போட்டால் பிரைம் காஸ்ட். அடுத்தது எப்படி போல ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போட்டால் ஃபேக்டரி காஸ்ட்.
இப்போ எப்பயும் போல நார்மலா அட்மின் ஆட் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? ஓபனிங் க்ளோசிங். அதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கணும்ல. சோ ஃபேக்டரி காஸ்ட் வந்திருக்கும். அதுல ஆட் ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் WAP லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WAP. அப்பதான் ஃபார் தி இயர் கிடைக்கும். ஓபனிங்கிறது போன வருஷத்துலயே இருந்தது. க்ளோசிங்கிறது இந்த வருஷம் முடிவுல இருக்கு. இந்த வருஷம் முடிவுல நெக்ஸ்ட் இயருக்கு போயிடும். போன வருஷம் பாதி இருந்தது தான் என்ன வரும்? இந்த வருஷத்துக்கு வரும். சோ ஆட் ஓபனிங் லெஸ் க்ளோசிங் போட்டா இதுக்கு அட்ஜஸ்ட் பண்றல, அது பேரு அட்ஜஸ்டட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அட்ஜஸ்டட் ஃபேக்டரி காஸ்ட். ஃபேக்டரி காஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றதுனால பேர் என்ன? அட்ஜஸ்டட் ஃபேக்டரி. அடுத்து என்ன ஓவர்ஹெட்ஸ் எப்படி போல ஆட் பண்ணுங்க? அடுத்து என்ன? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஓவர்ஹெட்ஸ்? அட்மின் ஓவர்ஹெட்ஸ். எப்படி ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணியா? ஃபேக்டரி காஸ்ட் வச்சா இந்த இடத்துல ஓபனிங் க்ளோசிங் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆட் லெஸ் ஓபனிங் போட்ட. அது பேர் அட்ஜஸ்டட் ஃபேக்டரி காஸ்ட். அடுத்து என்ன இருக்கு? அட்மின். எப்பயும் போல அட்மின் ஆட் பண்ணி அது பேர் என்னது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த இடத்துல இப்போ FG வந்துச்சா? இந்த இடத்துல ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் இருக்குமா? இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ங்கிறது காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் which is produced during the year. பட் ஒன்ட்ட இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக், அது ஒன்ட்ட இருக்கிற ஸ்டாக் போன வருஷம் ஸ்டாக் பாதி இருக்குமா? இந்த கரண்ட் இயர்ல க்ளோசிங் ஸ்டாக் இருக்கிறது நெக்ஸ்ட் இயர் இருக்கா? அப்போ ஆட் ஓபனிங் லெஸ் க்ளோசிங் போடினா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வரும். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் தான் நீ விக்கலையே. க்ளோசிங் ஸ்டாக் நீ வித்துறியா? விக்கல. அப்ப ஓபனிங் ஸ்டாக் வித்துட்ட, க்ளோசிங் ஸ்டாக் விக்கல. அப்ப ஓபனிங் பிளஸ் ப்ரொடியூஸ்ட் மைனஸ் க்ளோசிங் போட்டா எவ்வளவு சோல்ட்னு கிடைச்சிரும். சோ எக்ஸாம்பிள் 10000 ரூபாய் ஓபனிங், 10000 ரூபாய் ஓபனிங் ஸ்டாக் இருந்திருக்கு. 1 லட்சம் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். 10000 காஸ்ட் ரூபீஸ்னே வெச்சுக்கோ. 10000 ரூபாய்க்கு ஸ்டாக் இருந்திருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு ப்ரொடியூஸ்ட். 30000 ரூபாய் க்ளோசிங்ல இருக்கு. அப்ப 70000 ரூபாய் தான வித்திருப்ப, 80000 ரூபாய் தான வித்திருப்ப. இப்படி 10000 ரூபாய் ஆல்ரெடி இருந்துச்சு, 1 லாக் ப்ரொடியூஸ் பண்ணிட்டா. மொத்தம் இப்போ 1,10,000 ஸ்டாக் என்கிட்ட இருந்துச்சு. க்ளோசிங்ல எவ்வளவு தான் இருக்கு? 30. அப்போ 80,000 ஸ்டாக் சோல்ட். அது பேர் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். 80,000 ரூபீஸ் வித்திருக்க மாட்டா, சம் அதர் பிரைஸ்க்கு தான் வித்திருப்ப. ஆனா எவ்வளவு காஸ்ட் அது? 80,000. அது பேர் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அப்ப காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்க்கு அப்புறம் என்ன ஓவர்ஹெட்ஸ் பெண்டிங் இருக்கு? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது பேர் தான் என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஆட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். இது பேர் என்னது? எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட். இது பேர் என்ன காஸ்ட் ஷீட்? அப்ப சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் வித்தியாசம் என்ன? சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் will not consider the opening and closing balance of raw material, WAP, finished goods. Expanded balance sheet will consider the opening and closing balance of raw material, WAP and finished goods. இப்போ எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் இல்லாம சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் சொல்ல போறோம். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். நான் சொல்லல இந்த இடத்துல நீ ஆட் பண்ணிக்கோ. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட்க்கு அப்புறம் ஒன்ஸ் பிரைம் காஸ்ட்க்கு அப்புறம் என்ன ஓவர்ஹெட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அப்ப இந்த பாயிண்ட் வரையும் கிடைச்சிரும் ஃபேக்டரி காஸ்ட். அடுத்த ஓவர்ஹெட்ஸ் அட்மின் ஓவர்ஹெட்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்த ஓவர்ஹெட்ஸ் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ எக்ஸ்பாண்டட் காஸ்ட் சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் போடும்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ங்கற கான்செப்டே வராது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அடுத்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அடுத்து சேல். எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் போடும்போது டைரக்ட் மெட்டீரியல்லே சொல்ல மாட்டேன். மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட், ஆட் ஓபனிங் லெஸ் க்ளோசிங் போட்டா மெட்டீரியல் கன்சியூம். கரெக்ட்டா ராஜா? டைரக்ட் லேபர் காஸ்ட் போட்டுக்கோ. ஆட் பண்ணா பிரைம் காஸ்ட், ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்டரி காஸ்ட். இந்த இடத்துல ஓபனிங் க்ளோசிங் இருக்கு. அப்ப ஃபேக்டரி காஸ்ட்ல ஓபனிங் ஸ்டாக் WAP ஆட் பண்ணி க்ளோசிங் WAP லெஸ் பண்ணா அட்ஜஸ்டட் WAP, அட்ஜஸ்டட் ஃபேக்டரி காஸ்ட் ஆர் அட்ஜஸ்டட் வொர்க்ஸ் காஸ்ட். அடுத்து எப்பவும் போல அட்மின் ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த இடத்துல ஓபனிங் க்ளோசிங் இருக்கு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ங்கிறது இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ். ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி ஓபனிங் ஸ்டாக் இருக்குமா? ப்ரொடியூஸ் பண்ணி விக்காம க்ளோசிங் ஸ்டாக் இருக்குமா? இதை அட்ஜஸ்ட் பண்ணாதானே வித்ததோட காஸ்ட் தெரியும். அப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஆட் ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் FG லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் FG போட்டா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எந்த எவ்வளவுக்கு குட்ஸ் வித்திருக்கோ அவ்வளவுக்கு மட்டும் தான் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வரும். ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வராது. ஒத்துக்கறியா? நான் 1 லட்சம் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன். 1 லட்சம் யூனிட்ஸ்க்கு செல்லிங் எக்ஸ்பென்ஸ் போடுவியா? இல்ல 30,000 யூனிட் வித்திருக்கா 30,000 யூனிட் தான் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வருமா? 30,000. அப்ப காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல தான் செல்லிங் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் ஆட் பண்ணும். will give you cost of sales, add profit will give you sales. Sales கொடுத்தோம்னா this balance sheet figure profit. இது என்ன ஷீட்? என்ன காஸ்ட் ஷீட்? எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட். ஒரே டயகிராம். காஸ்ட் ஷீட் பார்த்தாச்சு, எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் பார்த்தோம், ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோம். கரெக்ட்டா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் video will see how to approach problem using this technique. ஜர்னல் என்ட்ரியா இருக்கட்டும், காஸ்ட் ஷீட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும். இப்போ கேரேஜ் இன்வெர்ஸ் கொடுத்திருப்போம். கேரேஜ் இன்வெர்ஸ் இஸ் a cost associated with direct material. Yes. Carriage inward is a cost associated with
மெட்டீரியல் பர்ச்சேஸ் அதில் தானே கேரேஜ் நோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்போ இங்கே போடும்போது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பர்ச்சேஸ் ஆட் கேரேஜ் நோட்ஸ் போட்டுருவோம். கேரேஜ் அவுட்சோர்சிங்கிறது ரிலேட் டு சேலா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரியன்ட்ஸ்ல வந்துடும். ஃபார் as far as CA இன்டர் சிலபஸ் இஸ் கன்சர்ன், உனக்கு ஒரு ஐட்டத்தை கொடுத்து இது வந்து ஃபேக்ட்ரியா அட்மினா செல்லிங்கான்னு கொடுக்க மாட்டோம். ஃபேக்ட்ரியா அட்மினா, ஃபேக்ட்ரிக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அட்மினுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், செல்லிங்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு தெரிஞ்சாலே போதுமே தவிர எதெல்லாம் ஃபேக்ட்ரி எதெல்லாம் பெட்டரா சிம்பிள் கான்செப்ட் மனசில் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபேக்ட்ரி வரையும் என்ன சொன்ன எக்ஸாம்பிள் தான். சுகர் கேன் போயிடுச்சு, இது போயிடுச்சு, அந்த லேபர் இருக்கான், லேபரை சீவ் பண்ணுற ஸ்வீப்பர் இருக்கான், அந்த ஃபேக்ட்ரியில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், அங்கே இன்கர் ஆகிற காஸ்ட் எல்லாமே ஃபேக்ட்ரி ஓரியன்ஸ். அப்படியே கொஞ்சம் ஆஃபீஸில் இன்கர் ஆகிற காஸ்ட் எல்லாமே அட்மின் அண்டு செல்லிங் ஓரியன்ஸ். அப்படியே கொஞ்சம் வெளில வர டிப்ரிசியேஷன் ஆன் ஃபேக்ட்ரி மிஷினரி. ஃபேக்ட்ரி ஓரியன்ஸா அட்மின் ஓரியன்ஸா? ஃபேக்ட்ரி ஓரியன்ஸ். டிப்ரிசியேஷன் ஆன் ஃபேக்ட்ரி மிஷினரி, டிப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் அசெட் அட்மின் ஓரியன்ஸ், டிப்ரிசியேஷன் ஆன் பேக்கேஜிங் அசெட். அவ்வளோதான். நீயே சொல்ற இதுக்கு பெரிய கிளாசிஃபிகேஷன் நாலேஜோ ஸ்கில்லோ தேவைன்னு கிடையாது. நமக்கே தெரியும் இந்த அட்மினா ஃபேக்ட்ரியா செல்லிங்கா. அது முடிச்சு என்ன பண்ணா போதும், பிரிச்சா போதும். இப்போ ஓரியன்ஸ் புரியுதா? சரி, அந்த காஸ்ட் ஷீட் எக்ஸ்பாண்டட் சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் புரியுதா? நீ காஸ்ட் ஷீட் எழுதிருவியா? டெபிட் வேர் இட் கோஸ், கிரெடிட் ஃப்ரம் வேர் இட் கம்ஸ் தெரியுதா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற பேஸ் கான்செப்ட். இதை நீ கான்செப்ட்ல தரவாயிட்டேன்னா ஒன்ஸ் இது உனக்கு இறங்கிடுச்சு அப்படின்னா எல்லா சாப்டரும் நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக அப்ரோச். இந்த இதுதான் அப்படியே ஜாப் காஸ்ட் ஷீட். ஜாப் காஸ்ட் ஷீட் அப்படியே சேம் இதே தான். இதோட நீ படிக்க தான். அதில் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்லாம் வராது. அந்த இடத்துல வெறும் சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் தேவைப்படாது. ஏன்னா ஜாபுக்கு என்ன தெரியாது, ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்லாம் கிடையாது. அப்போ நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதெல்லாம் இந்த ப்ராக்டிக்கல் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாலே காஸ்டிங்கில் நிறைய விஷயத்தில் உனக்கு என்ன கிடைச்சிடும், கிரிப். இந்த இடத்துல கிரிப் பிடிச்சிக்கோ. ஸோ இதை படி, ஒரு விஷயம் வீடியோ பாரு, உட்காந்து நீனே சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் பார்க்காம எழுது, நீனே எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் பார்க்காம எழுது. தெரியலையா திருப்பி ஒரு நிமிஷம் பேக் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு திருப்பி நீ என்ன பண்ணணும், ஷீட் எழுதணும். உனக்கு அந்த ஷீட்டு கடைசி வீடியோ நல்லா எழுத முடியணும். அப்புறம் டெபிட் எங்கேருந்து எங்கே போகும் நீனா யோசிக்கணும். ஸ்டோர்லேருந்து எங்கேருந்து வேணா எங்கே குட்ஸ் வேணா போகலாம். நான் WP குட்ஸ் அனுப்பிச்சிட்டேன், அந்த குட்ஸ் அவன் வேணாம்னு சொல்லிட்டு கூட எங்கே அனுப்பலாம், ஸ்டோர். WP டேரக்டாக ஃபேக்ட்ரிக்கு சப்ளையர் அனுப்பலாம், ஸ்டோருக்குள்ளேயே வராங்க. அப்படி என்ன ஜெனரேட்டர் கொடுவேன், சப்ளையர் அக்கௌண்ட் டெபிட் டு WP ஸ்டோர்ஸ்க்கே வந்துருக்காரு. சப்ளையர் டேரக்டா ஃபேக்டரியில் இறங்கிட்டான், WP அக்கௌண்ட் டெபிட் டு சப்ளையர். யார் பேர் போடக்கூடாது, சொல்லி இருந்தாங்கன்னா டேரக்டா சப்போஸ் கொஸ்டினை கொடுத்துருப்பான், குட்ஸ் ரிசீவ்டு டைரக்ட்லி டு த ஃபேக்டரின்னுவான். அப்போ WP அக்கௌண்ட் டெபிட் டு சப்ளையர். புரியுதா ராஜா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி ப்ராப்ளம்ஸ் போகணும்னு பார்க்கலாம்.